ஹலோ ஆல். நீங்க கம்பெனில நியூ டைரக்டரா லாஸ்ட் 6 months ஆர் லாஸ்ட் 1 yearல தான் நீங்க அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க நியூ டைரக்டர். ஸோ கம்பெனில உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். நீங்க எங்க உங்களுடைய டெசிக்னேஷன் செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த கம்பெனில வந்து டைரக்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்களோ அந்த கம்பெனியோடைய மாஸ்டர் டேட்டால டைரக்டர் டீடைல்ஸ்ல உங்க நேம்க்கு கரஸ்பாண்டிங்கா அடிஷ்னல் டைரக்டர்ன்ற டெசிக்னேஷன் இருக்கான்றத நீங்க செக் பண்ணணும். அடிஷ்னல் டைரக்டர் அப்படின்னா யாருன்னா, ஸோ ஆல்ரெடி கம்பெனில இருக்க டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒருத்தரை டைரக்டரா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த நியூ டைரக்டரோட டெசிக்னேஷன் அடிஷ்னல் டைரக்டர்ன்ற டெசிக்னேஷன்ல தான் இருக்கும். ஸோ அடிஷ்னல் டைரக்டரோட டென்யூர் எது வரைக்கும்னா டில் இமீடியட் நெக்ஸ்ட் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் அவர் வந்து அடிஷ்னல் டைரக்டரா இருப்பாரு. ஸோ டென்யூர் வந்து அவருக்கு டென்யூர்ன்ற சென்ஸ் அவர் அடிஷ்னல் டைரக்டரா இருக்கலாம். ஸோ ஜெனரல் மீட்டிங்ல அவரை ரெகுலரைசேஷன் பண்ணணும். ஸோ ரெகுலரைசேஷன் என்னன்னா அடிஷ்னல் அதாவது போர்டோடைய அப்ரூவல் வாங்கி தான் அவர் வந்து கம்பெனிக்குள்ள வந்தாரு. அப்போ வந்து அவர் அடிஷ்னல் டைரக்டர்ன்ற டெசிக்னேஷன்ல இருந்தாரு. ஜெனரல் மீட்டிங்ல ஜெனரல் மீட்டிங் இன் த சென்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல அவர் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்பதான் வந்து அவர் நெக்ஸ்ட் வந்து அவர் அடிஷ்னல் டைரக்டர்ன்ற இதுல டெசிக்னேஷன்ல இருந்து டைரக்டர்ன்ற டெசிக்னேஷனுக்கு சேஞ்ச் ஆக முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெகுலரைசேஷன். ஸோ ரெகுலரைசேஷன்ன்றது வந்து ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் மேண்டேட்ரி. ஸோ இது ரெகுலரைசேஷன் பண்ணாம நிறைய கம்பெனிஸ் அதை பத்தி ஒரு நாலேஜே இல்லாம ரெகுலரைசேஷன் பண்ணாமே விட்டுடுறாங்க. ஸோ 2016 2017ல அடிஷ்னல் டைரக்டரா இருக்கவங்க இன்னமும் வந்து அடிஷ்னல் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு ஐடியா கிடையாது. ஸோ ஏன் இந்த ரெகுலரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் ஸோ ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டூ பர்சன்ஸ் தான் இருக்கணும். இன்கேஸ் ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாங்களோ டைரக்டர் வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் டைரக்டர்ஸ் இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் தோ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாலுமே அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இருந்தால் தான் ஈ கேன் கண்டினியூ ஆஸ் அ டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஆக்ட்ல இருக்கு. ஸோ இது ரெகுலரைசேஷன் பண்ணாமல் விடுறதால அவங்க இன்னுமே அடிஷ்னல் டைரக்டரா தான் இருப்பாங்க. அண்ட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் அவங்க அதை அபைட் பண்ணாததால அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து 50,000லேருந்து 3 lakh வரைக்கும் பெனால்ட்டி லெவி பண்றாங்க. அதே மாதிரி ஃபார் எவ்ரி ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்னா எக்ஸிஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 1 lakh ஈச் டைரக்டருக்கு 1 lakh வரைக்கும் வந்து பெனால்ட்டி லெவி பண்றாங்க. ஸோ இந்த ரெகுலரைசேஷன்ன்றது வந்து கான்செப்ட் வந்து யாருக்குமே இன்னமும் வந்து அதை பத்தி நாலேஜ் இல்லாம இருக்கிறதால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நீங்க அடிஷ்னல் டைரக்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்க கம்பெனி கிட்ட வந்து ரெகுலரைசேஷன் பண்ண சொல்லி கேளுங்க. இல்லை நீங்க கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலை ரீச் பண்ணி ரெகுலரைசேஷன் பண்ணிடுங்க உங்களுடைய அடிஷ்னல் டைரக்டர்ஸ்க்கு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெகுலரைசேஷன் பத்தி ஏதாச்சும் வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை உங்க கம்பெனிக்கு ரெகுலரைசேஷன் பண்ணணும், உங்க டைரக்டர்ஸ்க்கு ரெகுலரைசேஷன் பண்ணணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.